ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி சீனாவின் ராட்சச புதிய பாண்டா கரடி ஜோடி மலேசியா வந்து சேர்ந்துள்ளது. இதில் சென்சிங் என்பது ஆண் கரடியாகும், ஜியாயூ பெண் கரடியாகும். இரண்டுமே நேற்றிரவு 8:30 மணிக்கு சிறப்பு விமானத்தில் KLIA வந்து இறங்கின. அந்த பாலூட்டி ஜோடி தேசிய மிருகக்காட்சி சாலையில் மேம்படுத்தப்பட்டுள்ள ராட்சச பாண்டா கரடிகள் பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அவற்றின் பாதுகாப்பு, வசதி மற்றும் சாதகமான வாழ்விட சூழலுக்கு அது அவசியம் என இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கூறியது. ஜூ நகாராவில் விலங்கு மருத்துவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பராமரிப்பாளர்களின் முழு கண்காணிப்பின் கீழ் ஜென்சிங், ஜியாயூ பாண்டா கரடிகள் 1 மாத கால கட்டாய தனிமைப்படுத்துதலை மேற்கொள்ளும். அதன் பிறகே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என அமைச்சு கூறியது. இப்புதிய பாண்டா கரடிகளின் வருகை மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்ட கால உறவை பறைசாற்றுவதாகவும் அது கூறியது. ஏப்ரலில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியா வந்தபோது கையெழுத்தான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் இளமையான ஒரு பாண்டா கரடி ஜோடியை இவ்வாண்டு தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு மலேசியா பெறும் என அறிவிக்கப்பட்டது. இதே போன்றதொரு ஒப்பந்தத்தில் ஃபூவா மற்றும் ஃபெங்கி ராட்சச பாண்டா கரடி ஜோடி 2012 பெற்ற மலேசியா கடந்த மே 18ஆம் தேதி அவற்றை தாயகம் திருப்பி அனுப்பியது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.